1 மணியை போல் எனக்கு பகலில் 4/8/2026 அன்று எனக்கு இந்த இதில் 1 மணிக்கு கால் வந்தது. உங்கள் வீட்டில் எதுவும் ப்ரெஷர் நோயாளி இருக்காங்களா என்று கேட்டாங்க. இல்லைன்னு சொல்லிட்டேன். அதை காமிச்சிட்றேன். அடுத்து இதில் இருக்கிற அதிகாரிகளுக்கு பூரா நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதுவும் பார்த்துக்குங்க. இப்போ நான் வந்து இது நாள் வரைக்கும் நான் அப்படி செருப்பை கலத்தி அடித்து வீடியோ போடுறத எந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளோ வழக்கறிஞர்களோ அல்லது அரசு ஊழியர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ ஏன் இப்படி எங்களெல்லாம் செருப்பை கலத்தி அடித்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க, ஏன் எங்களை இப்படி சேலஞ்ச் பண்ணுற, நான் வந்து என் மேலே ஜெயபாண்டி மேலே ஒரு கேஸ் இருக்குன்னு நிரூபித்தால், நான் ஏதாவது ஒரு கேஸு கட்டி நான் அவதாரம் கட்டியிருந்தால் நான் வந்து 1,70,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். 5 நீதிமன்றத்துக்கும் வீடியோ கோர்ட்டு மூலமாக பேசியிருந்தேன். அதே மாதிரி நான் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பத்திரம் எல்லாருக்கும் லெட்டர் அனுப்பியிருந்தேன். என்னுடைய பத்திரத்தில் என்ன அடிப்படைனா, மதுரை மாவட்டம் மாணவ மாணவிகளுக்கு படிப்புக்கு சம்பளம் கொடுக்குறேன், 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறேன். அப்படி கொடுக்கவில்லை என்றால், நான் கொடுக்க முடியாமல் போனால் 1 கோடி ரூபா அவதாரம் 6ADJ நீதிமன்றத்துக்கு கட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதை குறித்து எனக்கு எந்த ஒரு பதிலும் 5 நீதிமன்றமும் கொடுக்கவில்லை. இந்த பத்திரத்தை தமிழ்நாட்டு விஜய் முதலமைச்சருக்கு அனுப்பியிருக்கேன். அங்கேருந்து எனக்கு எந்த பதிலும் வரல. அக்னாலஜ்மெண்ட் கார்டு கூட எனக்கு திரும்பி வரவில்லை. அப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்றவன் ஒரு சோம்பேறிப்பை, அதாவது இவிஎம் மிஷினில் ஓட்ட திருடி ஆளக்கூடியவன். அவன் முதலமைச்சரும் கிடையாது, அவன் ஒரு பொம்மை. விஜய் கட்சியில் எவனால் ஆம்பளை இருந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணு. விஜய் முதலமைச்சர் இதில் இருக்கிற கோரிக்கை அடிப்படையில் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியுமா, படிப்புக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுக்க முடியும் என்றால் டிவிகே கட்சியிலேருந்து எவனாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி, உன் தலைவன் ஓகேன்னு சொல்லிட்டானா எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே சொல்லலைன்னா உன் தலைவனை தூக்கி போட்டு மிதி, செருப்பை கலத்தி அடி, எச்சைக்காரி துப்புடா. விஜய் என்ற முதலமைச்சர் பொண்டு வைப்பையில் அவங்க அப்பனவே செருப்பை கலத்தி அடிக்கும்போது தன்னுடைய தகப்பனவே அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய இந்த சேலன்ஸுக்கு, இந்த போட்டிக்கு வராத முதலமைச்சர் எச்சிக்கலை நாய, எச்சியக்காரி துப்புங்க. அவன் வேறு போஸ்ட் வேறு வச்சு எல்லோரும் ஒட்டுங்க. அவன் மேலே மரியாதை இருந்துச்சுன்னா விஜய்க்கு ஃபோன் பண்ணி, என்னையும் அந்த மாதிரி படிப்பறிவு இல்லாத ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த இதை வந்து 5 நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்கான், உனக்கும் லெட்ரு மூலமாக அக்னாலஜ்மெண்ட் கார்டோட இணைத்து அனுப்பியிருக்கானா, நீ எந்த ஒரு பதிலும் கொடுக்கலையா அப்படின்னு கேளு விஜய் கட்சியிலேருந்து. நான் வந்து மதுரை மாவட்டம் முழுவதும் படிப்புக்கு சம்பளம் கொடுக்குறேன், சாதி மதம் எதுவும் பார்க்காமல் அனைவருக்கும். அதே மாதிரி இவிஎம் மிஷின் போட்டியில் குற்றம் செய்ய முடியும்னு நான் நிரூபித்து விட்டு இந்தியாவில் இருக்கிற அனைத்து பட்டதாரிகளுக்கும் வேலைவாய்ப்பு நான் கொடுக்க முடியும். ஜெயபாண்டியை பார்த்து இந்த முட்டாப்பைய பட்டதாரி வீட்டில் சாப்பிட்டுட்டு சோம்பேறியை திட்டுற எச்சிக்கலை நாய் என்ன நினைக்கும், இவன் போய் கொடுப்பானான்னு நினைப்பான். பொட்டப்பயல்களா, காக்ரோச்சி பொட்டப்பயல்களா, நீங்கள் போராடினது இந்த மாதிரி ஜெயபாண்டி கோரிக்கை வச்சுருக்கான், இதை நிறைவேற்றி காட்டுறான்னு மோடியை போராடலாம், தமிழ்நாட்டு முதலமைச்சர் போராடுங்க, அந்தந்த மாநிலத்தில் போராடுங்க. எவனாலும் ஒரு முதலமைச்சர் இதுக்கு முன்னுக்கு வரானு பார்ப்போம். வரவில்லைன்னா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை சவால் விட சொல்லுங்கள், நான் இதை நிரூபித்து காமிக்கிறேன். அதனால் இந்தியாவில் எவனாலும் மானமுள்ளவன் அரசியல்வாதி இருந்தால் ஜெயபாண்டியை சவால் விடு. 75 நாளைக்குள்ளே சவால் விட்டு பத்திரிக்கை டிவியில் விளம்பரப்படுத்திட்டு 75 நாளைக்குள்ளே நான் நிறைவேற்றி காமிக்கிறேன். இவிஎம் மிஷின் குற்றத்தை நிரூபித்து விட்டு படிப்புக்கு சம்பளம் கொடுத்துட்டு 10, 11, 12 படித்து வீட்டில் இருக்கல படித்த பிள்ளைய அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துருவேன். அப்போ நான் இவிஎம் மிஷினில் ஓட்டுத்திட்டு செய்ய முடியும்னு நிரூபித்த உடனே இந்தியாவில் இருக்கிற அனைத்து பட்டதாரிகளுக்கும் வேலை வாய்ப்பு. இதை ஏளனமாக 50 லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்த பட்டதாரி
பொண்டிய பயல்கள் என்னை ஏளனமாக நினைப்பான். நானும் 3 லட்சம் பேர் மாணவர்களோடு இருக்கிறேன். ஆம்பளையாக இருந்தால், ரோசம் இருந்தால் இந்த வீடியோவை வெளிப்படுத்தி வைரல் ஆக்கு. படித்து வீட்டில் இருக்கிற பட்டதாரிக்கு பூரா வேலை வாய்ப்பு நான் கொடுக்க இருக்கிறேன். இந்த இவிஎம்ஸில் ஓட்டு திருத்தி செய்ய முடியும்னு நிரூபித்த உடனே இதில் எப்படி நிரூபிக்கிறேன்? எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல், இந்த இவிஎம் மிஷினை ஓப்பன் பண்ணாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எவனால் ஒருத்தன் தொழில்நுட்பம் படித்த எச்சிக்கல்ல நாய் எனக்கு ஒரு கால் பண்ணி, ஜெயப்பாண்டி இதை எந்த வடிவத்தில் இப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு குரல் எழுப்பலாம். குரல் எழுப்பினேன்னா நான் வந்து ஒன்றையவே செய்ய வச்சிருவேன். யார் படித்த பட்டதாரியை ஒவ்வொரு காலேஜ்லேயும் இந்த மாதிரி நீங்கள் உருவாக்குங்கடா, அதை உருவாக்குனா அது இந்த மாதிரி செயல்படும். இந்த மிஷினவே அந்த மிஷின் இயக்கும். அதுபோக இந்த டெக்னாலஜியை 20 கேள்வி கேட்குறேன், 24 ப்ராக்டிக்கல் கேட்குறேன். இந்த நேரடி ஒளிபரப்பு நடந்துருச்சுன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு அறிவியல் வரப்பிரசாதம் உங்களுக்கு கிடைக்கும். அறிவியல் வரப்பிரசாதம்னா என்னென்னா, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினை பற்றி 20 கேள்வி கேட்கும்போது இந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் எழுதக்கூடிய நபர்கள் போகிறான், என்னையும் அந்த மிஷினை எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் ஜெயபாண்டி கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜெயபாண்டி கண்ட்ரோல் பண்ணுறான்னா அது எந்த அடிப்படையில் கண்ட்ரோல் பண்ணுவான்? அதெல்லாம் யூகம் பண்ணணும். இது இந்தியாவில் விஞ்ஞானியே கிடையாது. விஞ்ஞானி இருந்திருந்தால் என்ன செய்வான்? ஜெயபாண்டியை கூப்பிட்ருப்பான், வாடா நேரடி ஒளிபரப்புக்கு அப்படின்னு கூப்பிட்ருப்பான். 20 கேள்வி என்ன நேரடி ஒளிபரப்பில் சொல்லு, நாங்கள் பதில் சொல்கிறோம். 24 ப்ராக்டிக்கல் ஜெயபாண்டி என்ன சொல்லு, நாங்கள் பதில் சொல்கிறோம்ட்டுருப்பான். இப்போ கூட குளத்தூரில் இவிஎம் மிஷினை மறுவாக்குப்பதிவு பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? என்னையை கூப்பிட்ருக்கணும். ஏண்டா ஜெயபாண்டி அனைத்து அரசியல்வாதியும் செருப்பாலேயே அடிச்சிருக்க தமிழ்நாட்டு முதலமைச்சர்லேருந்து பிரதமர்லேருந்து இந்தியாவில் இருக்க அரசியல்வாதி போல் செருப்பாலேயே அடித்து மானங்கேடாக பேசியிருக்கிற வாடா நீ இந்த குளத்தூர் தொகுதி அந்த இவிஎம் மிஷினை ஒரு மிஷினை தருவோம், அந்த ஒரு மிஷினை நீ ஓப்பன் பண்ணக்கூடாது. இந்த ஒரு மிஷினுக்குள்ளே வயருக்குள்ளே ஓடி எந்த ஒரு சாஃப்ட்வேரையும் அதில் இணைக்கக்கூடாது. நீ இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்யணும், கண்ட்ரோல் செய்து நாங்கள் சொல்கிறால நீ வெற்றி பெற வைக்கணும். அந்த சின்னத்துக்கு அந்த ஓட்டு போகிற அங்கே போகிறது மாதிரி பண்ணி காட்டு என்று சொன்னீங்கன்னா நான் பண்ணி காட்டிருப்பேன், நான் அதை நிறைவேற்றி காமிச்சிருப்பேன். நீ போய் வழக்கறிஞர் மூலமாக பணம் கட்டுற, அந்த பணம் கட்டுற பிரயோஜனமாக இருக்கணும். ஸ்டாலினத்தை நான் பேசுகிறேன். ஸ்டாலின் என்ன செய்யணும்? என்னைய ஜெயபாண்டியை கூப்பிட்ருக்கணும். வழக்கறிஞருக்கு தெரியுமா? இல்லை இந்த தேர்தல் அதிகாரி பொண்டே போயிருக்கான்ல, இவனுக்கு எதாவது டெக்னாலஜி பற்றி தெரியுமா? இல்லை இந்தியா விஞ்ஞானிகளுக்கு தெரியுமா? உண்மையிலே அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் உள்ளே வர விட மாட்டான். ஒரு திருவிளையாடலில் ஒரு சின்ன பாட்டு அதில் பிழை இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை மன்னருக்கு எடுத்து சொல்லி புரியும்படியாக அந்த பர்ஸை அந்த புலவர் என்ன சொல்லுவான்? புலவர் பணத்துக்காகலாம் பாட்டு எழுத மாட்டோம்னு சொல்லுவான். அது மாதிரி நான் பரிசை அறிவிச்சிருக்கேன். மதுரை மாவட்டம் முழுவதும் நான் வந்து படிப்புக்கு சம்பளம் கொடுக்குறேன், 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன். ஒவ்வொரு மாவட்டத்தை ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்கள் தேர்தல் 2026 தேர்தலுக்கு முன்னாடி தத்தெடுங்க, ஒவ்வொரு மாவட்டத்தை ஜெயபாண்டி கொடுக்க போகிற மாதிரி நீங்கள் கொடுங்கன்னு சொன்னேன். தேர்தல் தேதி வரைக்கும் வாயை பொத்திக்கிட்டு இருந்தாங்க தேவடியா பசங்க, தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதி பொண்டு வைப்பழுக. ஆனால் தேர்தல் அறிவித்த உடனே நான் சொன்னேன், தேர்தல் தேதியை தள்ளி வைங்க. தள்ளி வச்ச நாள்லேருந்து 75 நாளைக்குள்ள நான் வந்து மதுரை மாவட்டம் முழுவதும் படிப்புக்கு சம்பளம் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நீதிமன்றம் 5 நீதிமன்றத்துக்கு லெட்டர் அனுப்பியிருந்தேன். நன்றி வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இன்றைக்கி நீதிபதி நீதிமன்றத்துக்கு வரவில்லை.